visittemples.com அப்படிங்கிறது கோவில்களை பற்றிய ஒரு வலைதளம். இன்றைக்கி இந்த வலைதளம் மூலிமா நம்ம ஹோசூர் பக்கத்தில் இருக்கிற கமண்டொட்டி அங்கே இருக்கிற கோபாசந்திரம் அப்படிங்கிற இடத்துல ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமி திருக்கோயிலை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமி திருக்கோயிலை பல பேரில் அழைக்கிறான். தட்சிண திருப்பதி, தென்னக திருப்பதி, சின்ன திருப்பதின்னு இதுக்கு பல பேர் உண்டு. இந்த கோயிலில் வெங்கடேஸ்வர பெருமாள் தான் மூலவர். இது ஒரு மலைக்கோயில். பொன்னையாறு பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கு இந்த மலைக்கோயில். இந்த மலைக்கோயிலை சென்றடைய அருமையான ஒரு சிமெண்ட் ரோடு போட்டிருக்கா. கீழே ஒரு வரவேற்பு வளையம், வெல்கம் மார்ச் ஒன்று கீழே இருக்குது. அதை தாண்டி நம்ம அந்த காட் ரோடு வழியாக போனால் 2 விதமான கார் பார்க்கிங் இருக்குது. முதல்ல இருக்கிற கார் பார்க்கிங் கொஞ்சம் பெருசு. அங்கே பஸ்ஸு அது மாதிரி பெரிய வாகனங்கள் நிறுத்தலாம் தாராளமாக. அங்கே வெத்தலை பாக்கு, பூ, பழம், கடையெல்லாம் இருக்குது. ஆனால் இதையும் தாண்டி காரில் போகிறவா போகலாம். காரில் போகிறவா முதல் கார் பார்க்கிங்கை கடந்து அடுத்த கார் பார்க்கிங், இது ஃபுல்லாக சிமெண்ட் தளம். இந்த இடத்துல காரை நிறுத்தலாம் கொண்டு போய். கோயிலுக்குள்ளே நுழைய போகும்போது அங்கே வாசலில் ஜோதிஸ்தம்பம், பலிப்பீடம் இருக்குது. அது பக்கத்துலேயே ஒரு கஜலக்ஷ்மி சிற்பம் வச்சுருக்கா. இந்த மூலவர் சன்னதி எல்லாம் ஒரு எலிவேட்டட் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு 4-5 படி மேலே ஏறி தான் போனோம் மூலவர் சன்னதிக்கு. மூலவர் கர்ப்பகிரகத்தில் தனியாக தான் இருக்கார். அச்சு அசலாக திருப்பதி வெங்கடாஜலபதி மாதிரியே இருக்கார் பார்க்க மூலவர். மூலவரை நோக்கிய வண்ணம் கருடாழ்வார் காணப்படுறார். கர்ப்பகிரகத்துக்கு வெளியிலேயே உற்சவமூர்த்தி ஸ்ரீதேவி பூதேவியோடு காணப்படுறார். இந்த ஸ்ரீதேவி பூதேவியோடு காணப்படும் உற்சவமூர்த்தி பக்கத்திலேயே தனியாக ஒரு பத்மாவதி தாயாருக்கு விக்கிரகம் இருக்குது. கோயிலில் விசேஷ நாட்களை கூட்டத்தை சமாளிக்கிறதுக்காக அங்கங்கே அலுமினியம் ரெயிலிங்ஸ் போட்டு வச்சுருக்கா. கியூ வழியாக ஜனங்கள் பெருமாள் சேவிக்க வரலாம். அதே மாதிரி வெயில்லேருந்து தற்காத்து கொள்ள அங்கங்கே பந்தல் போட்டிருக்கா மூலவர் சன்னதியை சுற்றி. மூலவர் சன்னதி பக்கத்துலேயே இன்னொரு கட்டடம் கட்டியிருக்கா, அனெக்ஸ் பில்டிங் மாதிரி. அதில் கருப்பும் ஒரு ப்ரௌன் கலரில் டைல்ஸ் பதிச்சிருக்கா. இந்த இடம் நல்லா விஸ்தீர்ணம் ஜாஸ்தியாக இருக்குது. இந்த இடத்துல கோயில் சம்மந்தப்பட்ட நிகழ்ச்சிகள், சுப நிகழ்ச்சிகள் எதாக இருந்தாலும் நடத்தலாங்க. இந்த கோயிலுக்கு பிரத்யேகமாக ஒரு மடப்பள்ளி இருக்குது. கோயிலுக்கு வரவாழ்க்கெலாம் தாராளமாக பிரசாதம் வழங்கலாம். இந்த வெங்கடேஸ்வர சுவாமி கோயிலுக்கு, அதாவது தட்சிண திருப்பதிக்கு மலை மேலே வந்த அப்புறம் தான் பக்தாளுக்கு தெரியும் இவ்வளோ ரம்மியமான ஒரு மலையா அப்படின்னு. சுற்றி பச்சை பசேல்னு இருக்கும். அதே மாதிரி ஆங்கிலத்தில் பேர்ட்ஸ் ஐ வியூ அப்படின்பா. இங்கேருந்து ஹோசூரும் சுற்று வட்டாரம் பார்க்கும்போது அப்படி தான் இருக்கும். எல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப ரம்மியமாக இருக்கும். இது கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு கோயில். இதுவரை இந்த காணொலியை கண்டும் கேட்டும் மகிழ்ந்த பக்தர்களுக்கு visittemples.com சார்பாக ராகவாச்சாரியர் நன்றிகள்.